ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேங்க. நானுமே ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப சேஃபாவும் இருக்கோம். மழையில ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். இங்க யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளா வந்து தொடர்ந்து மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து மழையில வந்து செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஒரு ரொட்டீனையும் நம்ம வந்து பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூடா வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஆட்டுக்கால் குழம்பு வந்து வைக்க போறேன். அன்னைக்கு காலையில தூங்கி எழுந்திரிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டதா, "என்னடா அது குண்டு தான் விழுந்துச்சா?" அப்படின்ற ஒரு பயத்துல எழுந்திரிச்சு வந்து பார்த்தா, மழை. இடி, மழை, மின்னலும் பயங்கரமா இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சந்தோஷத்திலேயே பால்கனியும் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த மாரி டைம்ல தான் வந்து அந்த கம்பி, இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா மேலேருந்து கழுவுனோம்னா தண்ணி கீழ போகக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபைன் வரும். அதனால இந்த டைம்லயே நம்ம வந்து எல்லாத்தையும் கழுவி விட்டுறலாம்ன்னு சொல்லி எடுக்க எடுக்க போறேன். வாங்க அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் வீடியோவ. சரணுக்கு 15 நாளைக்கு ஒருக்க தான் லீவு. இப்போ வந்து ஒரு 3 நாள் லீவ் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஷிப்லாம் வராததுனால, கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குன்றதுனால 3 நாள் லீவு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்துட்டான். அப்புறம் ஏதாவது எனக்கு சூடா செஞ்சு குடுங்க இந்த மழைக்கு அப்படின்னு கேட்டான். இருடா நான் இந்த பால்கனியெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவன் அந்த மழையில வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சித்தி ஏன் சித்தி நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க அப்படின்னுட்டு இருந்தான். இருடா தம்பி இதெல்லாம் கழுவி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த இடி சவுண்ட மட்டும் கேளுங்க. எப்படி ஒரு இடின்னு. இப்ப எல்லாம் நமக்கு வந்து வர காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாடங்கள வந்து சொல்லிக் குடுத்துட்டே போகுதுல்ல, நம்மளுடைய இயற்கை. 2020ல ஒரு பெரிய கொடிய நோய் வந்து நமக்கு வந்து எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ரெக்க கட்டி பறந்தவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம். அது எல்லாத்தையும் கத்துக் குடுத்தது. இப்போ நம்மலாம் வந்து ஹிஸ்ட்ரியில தான் படிச்சிருக்கோம். 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர்ன்னு. ஆனா இப்போ வந்து நேரடியாவே நாங்க வந்து பார்க்குறப்போ, அ இதுவுமே வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எப்படியெல்லாம் விலைவாசி ஏறும், எப்படி வந்து பெட்ரோல் இல்லாம போகும், கேஸ் இல்லாம போகும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரடியா பார்த்துட்ருக்கோம். அதனால நம்மளும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் இதுதான் ஒரு பாடம் கற்பிக்கிற நேரம். பாரு கேஸ் இருந்துட்டு இருந்தது. இப்ப கேஸ் கிடையாது. ஏன்னா இந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் குடுங்க. நம்மளும் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காய்கறி ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் 8 கிராம்லாம் போகுதுன்னா, இதெல்லாம் பெரிய ஒரு இதுதான். ஏன்னா நாங்க வந்து 1 கிராமுக்கு வாங்குன தக்காளி, இப்போ 8 கிராம். அப்போ எதுக்கெல்லாம் தக்காளி அவாய்ட் பண்ணணுமோ, அதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து கத்துக்கிற மாரியே இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து இந்த இயற்கை வந்து நமக்கு நெறைய பாடங்கள சொல்லிக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதுல நம்மளும் ஒரு சின்ன ஒரு லேர்னர் மாரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கோங்க. அத நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கணுமோ, அந்த முறையில சொல்லிக் குடுத்துருங்க. சரிங்களா? காலையில எழுந்திரிச்சா என்ன நியூஸு, அப்புறம் என்ன சாப்பாடு, அதுவும் வெளியில போனா கூட ஒண்ணும் தெரிஞ்சுக்காது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால, 3 நேரமும் நம்மளே சமைச்சுட்டே இருக்கிறதுனால, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. வேற வழியும் இல்ல. என்ன பண்றது? நம்ம தான் செய்யணுன்றது ஆயிடுச்சு. அதனால அவங்க போடுற மெனுலாம் இருக்கு பாருங்களேன், அது அதுக்கு மேல. ஓகே. நம்ம வந்து காலை டிஃபன்லாம் முடிச்சுட்டு, அடுத்து நம்ம வந்து மதியானம் ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போறேன். இந்த மாரி ட்ரை பண்ணி ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நான் இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குனேன். இந்த கால் வந்து கட் பண்ணி குடுத்துருவாங்க. இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடி இருக்கும். அத வந்து நம்ம வந்து கத்தியில நல்லா கட் பண்ணி எடுத்துறணும். இல்லன்னா அந்த முடி வந்து நமக்கு வயித்துக்கு சேராது. நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சூப் எடுக்கணும் அதுக்காக. ரொம்ப போடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதான். இதில சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? அத வந்து சேர்க்கணும். அதுதான் இந்த சூப்போட டேஸ்ட்டுக்கு வர காரணம்.
எல்லா சூப்பையும் எடுத்துறக்கூடாது. கொஞ்சமா எடுக்கணும். அதனால தண்ணி வந்து அதிகமா வைக்கலாம். நம்ம வந்து 1/4 சூப் எடுக்கிறதுனால. குழந்தைங்க இருந்தா செய்யுங்க. இல்ல வேண்டாம் அப்டின்னா, நீங்க அந்த தண்ணியவே அப்படியே குழம்புக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம வந்து மூடி வைக்க போறோம். மூடி வச்சு கிட்டத்தட்ட 7, 8 இல்ல 9 விசில் கூட வச்சுக்கோங்க. நான் கடைசியா கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு, நம்ம வந்து அடுப்புல வைக்க போறோம். 8 விசில் வச்சீங்கன்னா, அப்படியே பஞ்சு போல இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, வெந்துருச்சு. அந்த சூப்ப வந்து தனியா கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அது இல்லாம, நீங்க குழந்தைங்களுக்கு பால் குடுக்குறவங்க, தாய்மாரா இருந்தா இந்த சூப்ப எடுத்து குடிச்சு பாருங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா, நான்லாம் வந்து அவந்திகாவுக்கு பால் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பால் வரல. அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கால் சூப்பு நான் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குடிச்சேன். நம்ப மாட்டீங்க. எனக்கு அவ்ளோ பால் இருந்துச்சு. அவ குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மஞ்சக்காமாலை டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவந்திகாவுக்கு மஞ்சக்காமாலை இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நர்ஸ் தான் சொன்னாங்க, "நீங்க ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க. கண்டிப்பா பால் ஊறும்" அப்டின்னாங்க. அவங்க சொன்னதுனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குடிச்சேங்க. நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர்ட்ட போயிட்டு பார்க்குறேன் அவந்திகாவுக்கு. அப்படியே மஞ்சக்காமால கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சுன்னாங்க. ஸோ அதனால இந்த சூப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, பால் நெறைய சுரக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. இப்போ ஒரு பவுல்ல அவந்திகாவுக்கு சூப் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இதுல மாத்தி வச்சுட்டு, அதே குக்கர்லயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கங்க டேஸ்ட்டு. இப்போதைக்கு நம்மள்ட்ட சின்ன வெங்காயம்லாம் ஸ்டாக் இல்லை. அதனால பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு, தக்காளி சேர்க்கணும். அதுலயும் தக்காளி, இதுலயும் தக்காளி போடணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து சூப்புக்கான டேஸ்ட் வரதுக்காக சேர்க்கிறோம். இது வந்து குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கா வரணுன்றதுக்காக வெங்காயம், தக்காளி சேர்க்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதுனால கொஞ்சம் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் 1 ஸ்பூன். அதுக்கு 1 ஸ்பூனு, இதுக்கு 1 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்தரலாம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய மசாலா, கரம் மசாலா, அந்த மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற மசாலா மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு, உப்பு. எப்படி இதோட அளவுனா, மிளகாத்தூளு 1 ஸ்பூன்னா, மல்லித்தூளு 2லேருந்து 2 1/2லேருந்து போடலாம். ஏன்னா கொஞ்சம் மல்லித்தூள் கூட இருந்தா தான் குழம்பு திக்கா இருக்கும். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் மிளகாத்தூளு, 2 ஸ்பூன் மல்லித்தூளு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து, அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம், நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்க. அத அப்படியே இதில சேர்த்துட்டோம் அப்படின்னா, இத கொஞ்ச நேரம் ஒரு விசில் விட்டு வேக வைக்க போறோம். பாருங்க கால் எவ்வளோ பஞ்சு போல வெந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே குழந்தைங்களுக்கு குடுத்தா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கடுக்கு முடுக்குன்னு சூப்பரா வெந்துரும். அவ்வளோதான். இப்போ அதிலயே அதே விசில்லயே ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சோம்னா, அந்த மசாலாவோட ஸ்மெல்லு போயிரும். அடுத்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 6, 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஏன் சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ட கசகசா கிடையாது. கசகசாவுக்கு பதிலா முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். முந்திரி பருப்பு இல்லன்னா, நீங்க கசகசா சேர்த்துக்கோங்க. இங்கே அலோவ்டு கிடையாது. அதுக்காக நான் சேர்க்கல. அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2, 3 புதினா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்போ இத அரைச்சு எடுத்துட்டு, நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தோம் இல்லையா? விசில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழம்பு ரெடி ஆயிரும். இதோடயும் சாப்பிடலாம். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் விட்டு நல்லா டேஸ்ட்டா இன்னும் கொஞ்சம் வரணும் அப்டின்னா, இந்த தேங்காய் விட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் சாப்பிடலாம். அப்புறம் இட்லி, தோசை, இடியாப்பம் அல்டிமேட்டா இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்ப நம்ம தேங்காய் அரைச்சு விட்டுருக்கோம்ல, இதுல என்ன பண்றோம்னா, ஒரு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார மட்டும் கழுவி விட்டுட்டு, அந்த தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா லைட்டா இப்டி ஒரு மாரி பொங்குற மாதிரி வந்துருச்சு அப்டின்னா, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிறணும். ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அ எது செஞ்சாலுமே நமக்கு வந்து பக்குவம் தான் மெயினு. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது எப்பவுமே. நம்ம சமையல் கட்டுக்கு வந்த நான் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்றேன்.
நம்ம சமையல் கட்டுக்கு வந்தோனே, எது செஞ்சாலுமே நமக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கணும். 2வது நமக்கு புடிச்சவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் எதிர்பார்ப்பேன். அதனால எப்போ வந்தாலுமே டேஸ்ட்டா பண்ணணும்னு நெனைங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நாங்க வந்து சாப்பிட போறோம். ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, "அர்ஷிதாவுக்கு நீங்க ரொம்ப செல்லம் குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செல்லம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆம் ரொம்ப ஓவரா செல்லம் குடுக்கக்கூடாது. நமக்கான ஒரு பாசம் இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் முத்தம் குடுத்துக்கிட்டு, வாடி தங்கம், பட்டு, செல்லம் அந்த மாரியும் கிடையாது. நார்மலா எப்படி இருக்கனோ அந்த மாரி கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல ஃப்ரீயா விடுவேன். அப்புறம் ஜாலியா விளையாடுற இடத்துலயும் விடுவேன். இப்படிதான் இருப்பேனே ஒழிய, ரொம்ப செல்லம், மடியில தூக்கி வச்சுக்குவேன் அந்த மாரிலாம் கிடையாதுங்க. சாப்பாடு போடுறேன்னா, நீங்க தான் சாப்பிடணும். நான்லாம் ஊட்டி விடலாம் விடமாட்டேன். ஏன்னா, அது ஊட்டி விடுறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரல. அப்பதான் அவங்களுக்கு தேவையான பசி நேரத்துல சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால குடுத்துருவேன். அப்புறம் இந்த எலும்பெல்லாம் குடுக்குறப்போ, ஐயோ! பாத்து பாத்து அந்த மாரி இல்ல. மீனெல்லாம் குடுத்தேன்னா, நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. முள்ளெடுத்து உன் தொண்டைக்கு மாட்டாம நீ சாப்பிடுன்றேன் நான்லாம். அந்த மாரி தான். அப்படியே கொண்டு போறதுனால அவங்க 2 பேருமே உட்காந்து சாப்ட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் என்னோட பாசம் இருக்கும். ரொம்பவும் ஓவரா எப்படின்னா தெரியல. எனக்கு பாசம்லாம் எப்படின்னு தெரியல. நார்மலா இப்படிதான் இருப்பேன். அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சுட்டு, கரெக்ட்டா இருந்துட்டோம்னா சரியா போயிரும். அப்படிதான். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த விளாகு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஏன்னா, நம்மளுடைய கார் வந்து கொஞ்சம் இன்ஜின் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சுருச்சு. சரி சர்வீஸ்க்கு குடுத்துரலாம் அப்படின்ட்டு சர்வீஸ்க்கு குடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டயரோட பிரஷரு இதெல்லாம் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சுருச்சு. சரின்ட்டு அந்த நம்ம மஸ்தா 6 எடுத்துட்டு போயிட்டு இந்த காரு குடுத்துருக்காங்க. இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அண்ணன் ஊர்லேருந்து வராங்க. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு தான் நாங்க வந்து போறோம். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஃப்ளைட்டு 13ஆம் தேதியே. ஆனா அவங்களால வர முடியல. ட்ரிச்சிலருந்து இங்க வர முடியல. இப்போ சென்னையிலருந்து வரதுனால, இன்னைக்கு மதியானம் 12:30க்கு இறங்குது. அதனால நாங்க கொஞ்சம் சீக்கிரமே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அ வாங்க அப்படியே போயிட்டே மழையும் ரசிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களையும் ஷேர் பண்ணி பேசுவோம். மணி பார்த்தீங்கன்னா 12:15 ஆயிடுச்சு. 12:30க்கு ஃப்ளைட் இறங்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிரலாம். ஏன்னா வந்து மழைனால டிராஃபிக் ஆயிடும் அப்படின்றதுனால, நாங்க வந்து அப்படியே கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே மழையையும் ரசிச்சுட்டு, எங்க ஏரியால தண்ணி நிக்குது. அதையும் பார்த்து ரசிச்சுட்டே நம்ம வந்து உங்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் பேசிட்டே போலான்னு நெனைக்கிறேன். அ இப்போ என்னோட ஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? "அர்ஷிதாக்கு ரொம்ப செல்லம் குடுப்பீங்களா?" அப்படின்னு. அத இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து ஆம்பள பசங்க இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம்னா, ஸ் ரொம்ப செலவாளியா வளர்த்துறக்கூடாதுன்னு நான் நெனப்பேன். ஏன் அது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காசோட அரும தெரியாம, எப்படி சம்பாரிக்கிறோங்கிறது தெரியாம, எப்படி சேவ் பண்றோன்றது தெரியாம, அந்த பசங்கள நம்ம வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவங்க சிரமப்படுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், தன்னோட குடும்பத்த காக்குறது அவங்களுக்கு ரொம்ப திணறுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன். நீங்க எப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நம்ம வந்து அ பெண் பிள்ளைகள வச்சிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப செல்லமா, ரொம்ப பாசத்த ரொம்ப அதிகமா குடுத்துக்கிட்டே இருக்க, அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு குடுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே பாசம், இதே அன்பு, இதே அரவணைப்பு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ, அதனால எங்க இருந்தாலும் நம்ம குழந்தைங்க ஸ்டேபிள் ஆயி இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு, நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க அந்த குழந்தைங்கள நம்ம கத்துக் குடுத்து வளர்த்துட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த போற வீட்லயும் அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்க கத்துக்குவாங்கன்னு என்னோட பாயிண்ட்டு. அதனால என்ன ஆகும்னா, அந்த சின்ன சின்ன துன்பத்தையும் அவங்களால ஏத்துக்க முடியாது. ரொம்ப திணறுவாங்க. பெண் பிள்ளைகளும் சரி. ஸோ, அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து என்னன்னா, அ பையனுக்கு வந்து பணத்தோட அருமைய கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும். அதேமாரி மகள்கள் இருந்தது அப்டின்னா, மன வலிமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கத்துக்
கத்துக் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எங்க போனாலும் நல்லா வாழுவாங்க. நல்லா ஸ்டேபிளா இருப்பாங்க. பணம்னா என்னன்றதையும் தெரியும். பாசம்னா என்னன்றதும் அவங்க கத்துக்குவாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தீங்களா, எங்க ஊர் ஏரிய எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஸோ கார்லலாம் போனீங்கன்னா, ரொம்ப கவனமா போங்க. ஏன்னா, அங்கேக்கு அங்க தண்ணி நிக்கிறதுனால பள்ளம் அதிகமாயிடுது. கார் போய் மாட்டிக்குது. அதனால ரொம்ப சேஃபா போங்க. நாங்களுமே இவ்ளோ மழை இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா கார் எடுத்திருக்க மாட்டோம். பாருங்க எவ்ளோ தண்ணி பார்த்தீங்களா? 12:15க்கு காலையிலேருந்து பெஞ்ச மழை. சரி நம்ம போய் அண்ணன பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா, இவ்ளோ மழை. வேற என்ன பண்றது? வந்தாச்சு. சரி போயிருவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். என்ன பேசுறதுன்னு நிஜமா சொல்றேங்க. இந்த மழைய ரசிச்சுட்டே என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. அதனால நீங்களும் என்னோட அப்படியே ரசிச்சுட்டே இந்த மழைய வாங்க. சரிங்களா? ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு இறங்கும்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு வந்து இறங்குறதுக்கு. ஏன்னா மழைனால சிக்னல் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. நாங்க இங்க கீழ இருந்துட்டு மேப்ல பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது அப்படியே சுத்திக்கிட்டு ராசல் கைமா அப்படியே பீச் சைடு, கடல் சைடு அப்படியே எல்லா சைடும் போயிட்டு லேட்டா தான் வந்தது. அதுக்குள்ளயும் இங்க டிராஃபிக் ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்புறம் சரி நம்ம சும்மா இருக்க வேணாம்னு ஒரு காஃபியாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்க வாங்கி தர சொன்னேன். வெளிப்படுத்தி வெற்றியை வசப்படுத்தினார். உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அவர் இந்த வெற்றியின் மூலம் அடுத்த சுற்றுக்கு தகுதி வாருங்கள் வாருங்கள் மலையோட வரீங்க. மலையோட போறேன் மலையோட வந்துட்டேன். அதான் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வரப்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. டிராஃபிக் சரியான டிராஃபிக்கு. சரி நம்ம இந்த சைடு வழியா போலான்னு பார்த்தா இங்கிட்டு டிராஃபிக். எமிரேட்ஸ் ரோடு வழியா போலான்னா அங்கிட்டும் டிராஃபிக். கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து சேரும்போது டைம் பார்த்தீங்கன்னா, மதியானம் நல்ல வேளை சமைச்சு வச்சுட்டு போயிருந்தேன். அ சாம்பார் வச்சு அப்புறம் கீரையெல்லாம் பெரட்டி வச்சுட்டு தான் போனேன். வந்து ஏதாவது ஒரு காய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா டைமே இல்ல. வீட்டுக்கு வரும்போது 5:30 மணி. 12 மணிக்கு வீட்லருந்து கிளம்புனது, வீட்டுக்கு வரப்ப மணி 5:30. அவ்ளோ பாடுபடுத்திருச்சு இந்த மழை எங்கள. இங்க பாருங்க. இது எல்லாம் தண்ணி. ஆனா ஜாலியா தான் இருக்கு. இருந்தாலும் நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார் வந்து அங்கனைக்கு அங்கன நின்னு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப தண்ணி இன்ஜின்குள்ள போயிடுச்சுன்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல இது ஒரு ஃபால்ட்டா இருந்தது. அதனால வெளியில கார்ல போறீங்க அப்டின்னா, எல்லாத்தையும் செக் பண்ணிருங்க. கார ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணுங்க. சரிங்களா? வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு தான். ஏன்னா பசி வேற பயங்கர பசி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 புடிச்சது மாங்கா. அ பிரியங்கா வந்து எனக்காக குடுத்துருந்தாங்க. அவ்ளோ மனசுக்கு ஒரு அந்த ஒரு 5:30 மணி 5:30க்கு வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தது இந்த மாங்காவ தான் பார்த்தேன். இந்த மாங்கானா எனக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உயிரு. அதுவும் இல்லாம அம்மா வந்து எனக்கு மசாலா, ஸ்நாக்ஸு எல்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு ஃபீலு. எப்பவுமே நமக்கு வந்து பார்சல்ன்றது எல்லா நேரங்கள்லயும் நமக்கு தனியா வந்துரும். மாங்கா வந்தது எனக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் சேஃபா இருங்க, கவனமா இருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.